ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோட் லைட் சேனல். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கீச் என்றது கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது நான் கன்னியாகுமரிக்கு எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்ன பண்ணார், அப்பா நான் கிளியெல்லாம் வளர்க்குறேன்ப்பா, நீ என்னப்பா அது பார்க்கவே மாட்டேன்றாரு. சரி வாங்க நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். அங்கே போனால் ஒரே ஷாக்கு. இன்னும் இவ்வளோ கிளி வச்சுருக்கீங்க நான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைப்பா 60 கேஜி வச்சுருந்தேன் நான், அதாவது 60 கூண்டில் கிளி வச்சுருந்தேன். இப்போ 12 கூண்டில் தான் கிளி வச்சுருக்கேன், மீதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டேனாரு. அப்படியானா இதில் இருக்க கிளி பேர் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சொன்னாமல் எனக்கு புரியாது. நான் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் கிட்ட விட்டுடுறேன், அவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கண்ணா என்னென்ன கிளி என்னென்ன வகையை சார்ந்தது. இது மட்டும் பைனாப்பிள் கிளின்னு சொன்னார், ஞாபகம் இருக்குது. ஒரே செம்ம கற்று, கையில் தூக்கலான்னு பார்த்தா பறந்துனப்பா, உன்னாலே பிடிக்க கஷ்டம், என்னாலே பிடிக்கும் கஷ்டம்னாரு. எனக்கு இது தோணும் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு பாட்டு அந்த செக்கச்சவந்த வானத்தில் வருங்களா, கீச் கீச் என்றது கிட்டவா என்றது பேச்சு ஏதுமின்றி பிரியமா என்றது, ஏதோ அரைக்குறை ஏதோ பாட்டிருக்க எனக்கு தெரியுது. ஆனால் இந்த கிளியை பார்க்கும்போது எனக்கு அந்த கீச் கிச்சன் ஞாபகம் தான் வந்தது. இவர் ரக்க வரிச்சிட்டு இருந்தார், இவருடைய கிட்ட போகலான்னு பார்த்தேன். ஆஹா நம்மளை விரிச்சிடுவான்னு சொல்லிட்டு நான் கிட்ட போகல. இந்த கூண்டில் காலி ஆகிடுச்சு, சேல்ஸ் பண்ணி விற்றுட்டாங்க. ஆக்சுவலாக இவர் என்னென்னா, ஒரு கிளிக்கும் பராமரிக்கிறது எப்படின்னா, ஒரு 3 விதமான ஒரு தானியங்கள் வச்சுருக்காரு. அதெல்லாம் போட்டு ஒவ்வொரு கிளியும் அந்த சின்ன பார்க்குறீங்களா சின்ன பானை மாதிரி அதுக்குள்ளே திறந்து வச்சிடுறாரு. அந்த வெளியே இருக்க டப்பாக்கள் ஒரு சைடில் டப்பா மாதிரி தருது இல்லை, அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா கிளி வந்து குட்டி போகிறதுக்கான இதுவான். அதுக்குள்ளே தன் குட்டியை வளர்க்குறது, முட்டை போட்டு வைக்கிறது, அதெல்லாமே வந்து அதுக்குள்ளே பார்க்குறது. அவர் ஒவ்வொன்றா நல்லா ரசிச்சுட்டு சொன்னார். உண்மையிலே கிளி வளர்க்குறதுலாம் ஒரு பெரிய விஷயங்க. பெட்ஸ் மட்டும் இல்லை, பெட்ஸை தான் சாரி கொஞ்சம் லைட்டாக வளருது, கிளி மட்டும் இல்லை பெட்ஸ் எது இருந்தாலும் நம்ம வீட்டு பிராணிகள் கொஞ்சம் கவனத்தோடு வளர்க்கணும். ஏன்னா மனுஷால் வளர்க்குறதே பெரும் கஷ்டமாக இருக்கும்போது நம்ம கிளி, நாய், பூனை, எலி என்ன எதை வேணாலும் வளர்க்குறது அது ஒரு தனி சுவாரஸ்யம் கூட, தனி அக்கறையும் கூட. ஓகேவா? இப்போ நம்ம உலகத்தில் நம்ம சிட்டுக்குருவி நாட்கள் நம்ம இப்போ கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? பார்க்குறீங்களா தவிர்த்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, எனக்கு கவலையாக இருக்குது. வேறு வழி இல்லை, உங்களை விட்டால் நான் யார்கிட்ட வேறு போய் கேட்குறது. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பிராணிகள் வளர்க்க புரிஞ்ச எந்த பிராணி வளர்க்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இவர் தான் பைனாப்பிள் கிளி, இவர் தான் வீடியோவில் அடிக்கடி வரான்னு நினைக்கிறேன். சேட்டை பிடிச்சவன் இவங்க, சும்மா கிடையாது, செம்ம சேட்டை பிடிச்சவன் இவன். 10 நிமிஷம் குட்டி வளர்க்கணும்னு சொன்னால அதுதான் இது உள்ள முட்டை, அது முன்னே குருவி குஞ்சு. ஓகே, தேங்க்ஸ்.